ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது வெளியாகும் டூரிஸ்ட் ஃபேமிலி முழுக்க ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம். அங்கங்கே காமெடி துளிகள் தூவப்பட்டிருக்கு. நல்ல சீன்ஸ் என்று சொல்லும்படியாக பல சீன்ஸ் இருக்குது. சுப்பிரமணியபுரம் சசிகுமாரை அயோத்திக்கு முன் அயோத்திக்கு பின் என்று வேறுபடுத்தி பார்க்கலாம். அயோத்தியில் கடைசியில் சொல்லப்படும் அந்த ஒற்றை வார்த்தை ட்விஸ்ட் படத்தை பெரிய வெற்றி பெற வைத்தது. மனிதம் என்ற வார்த்தைக்கு மரியாதை ஏற்படும் விதமாக தனது படங்களின் கதைகளையும் தனது கேரக்டரையும் செலக்ட் செய்கிறார் சசிகுமார். $1 மில்லியன் ஸ்டுடியோஸ், குட் நைட், லவர் போன்ற சக்ஸஸ்ஃபுல் படங்களை எடுத்தவர்கள் அவர்கள்தான் இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள். $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வரும் படங்கள் எல்லாமே ஆங்கில தலைப்புகளை கொண்டதாகத்தான் இருக்குமோ? தயாரிப்பாளர்கள் நஸ்ரத் பாலியன், மகேஷ் சாஜ் பாலியன், யுவராஜ் கணேசன் ஆகிய இதன் தயாரிப்பாளர்கள் இதை கவனத்தில் கொள்ளவும். மிடில் கிளாஸ் ஃபேமிலி தலைவனாக சசிகுமார் பாந்தமாக நடித்துள்ளார். இதில் அவருக்கு ஜோடியாக குடும்ப தலைவி கேரக்டரில் சிம்ரன் நடித்துள்ளார். மற்றும் MS பாஸ்கர், யோகி பாபு, ரமேஷ் திலக், கமலேஷ் ஜெகன், மிதுன் ஜெய்சங்கர் நடித்திருக்கிறார்கள். ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார். அறிமுக இயக்குனர் அபிஷேக் ஜீவிந்த் படத்தை இயக்கியிருக்கிறார். ஒரு இலங்கை தமிழர் குடும்பத்தில் நடக்கும் சம்பவங்களே படத்தின் மெயின் சப்ஜெக்ட். இலங்கை தமிழர் சம்பந்தப்பட்ட சோக நிகழ்வுகள் எதுவும் படத்தில் இடம்பெறவில்லை. பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் இலங்கையில் மிகவும் வறுமையில் வாடும் சசிகுமார், சிம்ரன் மற்றும் 2 மகன்கள் கள்ளத்தோணி மூலம் கடல் வழியில் ராமேஸ்வரம் தப்பித்து வருகின்றனர். கடற்கரையிலேயே போலீசிடம் மாட்டிக்கொள்கின்றனர். ஆனால் அந்த குடும்பத்தினரின் யதார்த்த போக்கை பார்த்து அந்த காவல் அதிகாரி அவர்களை தப்பித்து போக வைக்கிறார். சென்னைக்கு வந்து வேளச்சேரி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கி சகஜமான வாழ்க்கையை வாழ நினைத்து MS பாஸ்கரிடம் படாத பாடுபட்டு டிரைவர் வேலை வாங்குகிறார் சசிகுமார். ஸ்மூத்தாக போய்கொண்டிருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் பேரிடியாக இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்றோடு இணைத்து சசிகுமார் ஃபேமிலியோடு பார்க்கப்படுகிறது. அந்த குடும்பத்தினரை அரெஸ்ட் செய்ய போலீஸ் சுற்றி வளைக்கிறது. அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சசிகுமார் குடும்பத்தினர் சம்பந்தப்பட்டவர்களா, அவர்களுக்கு தண்டனை கிடைத்ததா இல்லையா என்பதையும், அதை அவர்களால் சமாளிக்க முடிந்ததா என்பதையும் கதையின் மீதி பகுதியில் பார்க்கலாம். சசிகுமார், சிம்ரன் மகன்களாக நடித்திருக்கும் மிதுன் ஜெய்சங்கர், சிறுவன் கமலேஷ், நெய்பர் இளம்பெண் மற்றும் அருகிலுள்ள வீட்டில் வசிக்கும் MS பாஸ்கர், குமரவேல், ஸ்ரீஜா ரவி எல்லோருமே அற்புதமான நடிப்பை தந்திருக்கிறார்கள். சிறுவன் கமலேஷ் சிரித்த முகத்துடன் பேசும் ஒவ்வொரு வசனமும் படத்தை கடைசி வரை தொய்வின்றி போக வைத்திருக்கிறது. வீட்டில் ஏற்பட்டுள்ள இறுக்கமான சூழ்நிலையை போக்க சிறுவன் நடனமாடி தனது அப்பா சசிகுமாரையும் ஆட வைத்து குடும்பத்தினரை சந்தோஷ மனநிலைக்கு கொண்டு வருவது ஒற்றை காட்சி ஒரு உதாரணம். யோகி பாபு ரசிக்க வைக்கிறார். முழுக்க இலங்கை தமிழில் கதைக்காமல் யதார்த்தமாகவே பேச வைத்திருப்பது நல்ல போக்கு. போலீஸ் விசாரணை என்பதெல்லாம் மேம்போக்கான காட்சி அமைப்புகளாக இருப்பது ஒரு குறை. எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு சாதாரணமாக டீல் செய்வார்கள் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் என்று நினைக்க தோன்றுகிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.